ஷர்மிளா, தமிழக அமைச்சரவையின் கூட்டம் இன்று தலைமைச் செயலகத்தில் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே நடைபெறுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு மார்ச் முதல் வாரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இப்போது நடைபெறக்கூடிய இந்த தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டமே இந்த ஆட்சியின் கடைசி அமைச்சரவை கூட்டமாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த கூட்டத்தில் தமிழக அரசின் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் என்னென்ன புதிய அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறார்கள் என்பது குறித்தும், தேர்தல் வாக்குறுதிகளில் நிறைவேற்றக்கூடிய அம்சங்களாக மகளிருக்கு ஒரு ஜாக்பாட் திட்டம் அறிவிக்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக சார்பாக ஒரு 10 தேர்தல் வாக்குறுதிகள் 2 கட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இப்போது அதையும் மிஞ்சும் வகையில், மக்களை கவரும் வகையில் புதிய திட்டம் ஒன்றை மகளிருக்கு அவர்கள் அறிவிக்கப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மகாராஷ்டிராவில் மகளிருக்கு அந்த 3 மாத உரிமை தொகையை ஒரே நாளில் போட்டு அந்த தேர்தல் களத்தை 7,500 ரூபாய் செலுத்தினார்கள். இதே போல பீகார் மாநிலத்தில் 10,000 ரூபாய் மகளிர் அக்கவுண்டில் செலுத்தப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அது போன்ற ஒரு திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்படுமா, ஒரு பெரிய அமௌண்ட் மகளிர் அக்கவுண்டில் வந்து விழுமா என்ற எதிர்பார்ப்பு இப்போது எழுந்திருக்கிறது. 2026 இரண்டாவது முறையாக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து வரக்கூடிய திமுக அரசு வெளியிடக்கூடிய அந்த தேர்தல் அறிவிப்புகளை முன்னரே அதிகாரிகள் மூலமாக தெரிந்து கொண்டு அதிமுகவினர் அதனை பகுதியாக அறிவித்து வருவதாக ஒரு சர்ச்சை, ஒரு தகவல் பேசுபொருளாகி இருக்கிறது. இதனால் இந்த ரகசியத்தை பாதுகாத்து ஒரு புதிய மகளிர் ஜாக்பாட் திட்டத்தை அறிவிப்பதற்கான திட்டம் மகாராஷ்டிரா மாடல் அல்லது பீகார் மாடலில் ஒரு பெருந்தொகையை மகளிர் திட்டத்தில் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்துவதோ அல்லது மகளிர் உரிமை தொகையை ஏற்கனவே அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் அந்த தொகை உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை விட அதிக அளவுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகுமா, அல்லது மகளிருக்கு அந்த விடியல் பேருந்து புதுமை பெண் திட்டம் போல மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக தொழில் தொடங்கும் பெண் மகளிருக்கோ அல்லது ஏழை மகளிர்களுக்கோ உதவித்தொகையாக ஒரு குறிப்பிட்ட தொகை வழங்கும் ஒரு புதிய திட்டம், குலவழக்கு திட்டம் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கிறது. அதற்கு போட்டியாக ஒரு புதிய திட்டத்தை இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசித்து முடிவெடுத்து அறிவிப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. திமுகவின் தேர்தல் அறிக்கை பொதுவாக மக்கள் மனதில் மிகுந்த கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக ஒவ்வொரு தேர்தலிலும் இருப்பது வழக்கம். ஆனால் இந்த முறை அதை மிஞ்சும் வகையில் அதிமுக 2 கட்டமாக தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருப்பதால், பல்வேறு திட்டங்களை அறிவித்து விட்டதால் என்ன அறிவிக்கப் போகிறார்கள், என்ன திட்டம் முடிவெடுக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதையெல்லாம் ஆலோசித்து ஒரு புதிய திட்டத்தின் தொடர்பாக இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது தேர்தல் அறிக்கை அறிவிப்பாக வெளியாகுமா அல்லது பட்ஜெட்டில் அந்த அறிவிப்பு வெளியாகுமா, பட்ஜெட் கூட்டத்தொடரில் அந்த அறிவிப்பு வெளியாகுமா? பட்ஜெட் கூட்டத்தொடரில் உறுப்பினர்களின் விவாதத்திற்கு முதலமைச்சர் பதிலளித்து அந்த மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசுகையில் அந்த இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பின்னர் அந்த அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இதனால் இன்று நடைபெறக்கூடிய தமிழக அமைச்சரவை கூட்டம் என்பது அரசியல் ரீதியாகவும் மாநிலத்தில் மக்கள் நல திட்ட ரீதியாகவும் இடைக்கால பட்ஜெட் ரீதியாகவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஷர்மிளா.